بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو دخلوا جحر ضب لدخلتموه. قيل اليهود والنصارى يا رسول الله قال فمن أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய நனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு அருமையான அற்புதமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். அற்புதமான மார்க்கம் ஏனென்றால் இதில் வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரம் நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டு அதற்கு பின்னால நம்முடைய கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ குடும்ப வாழ்க்கையோ சமூக வாழ்க்கையோ இன்னொரு எந்த வேலைகளை செய்தாலும் அதை நாம் நினைக்கின்ற மாதிரி செய்யலாம் என்று நம்மை விட்டுவிடவில்லை. எவ்வாறு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொழுது காட்டினார்களோ, ஹஜ்ஜை செய்து காட்டினார்களோ, மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு நேரடியாக சென்று இந்த அமைப்புடன் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ, அதோடு நின்று விடாமல் நம்முடைய ஒவ்வொரு நாளும் உள்ள நடைமுறை பாவனைகள் நமக்கு என்று ஒரு பாரம்பரிய கலாச்சார நாகரிகம் இஸ்லாமிய ஒழுமியங்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையிலே இருக்குகின்றது. அதையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் ரீதியாக செய்து காட்டி கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய நடைமுறை பாவனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அழகான முன்மாதிரியை நபி அவர்கள் விட்டு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால தான் அல்லாஹ்வை கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வை கூறுகின்றான், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிக அழகான
நபியுடைய நடையில, நபியுடைய உடையில, நபியுடைய பழக்க வழக்கங்கள்ல, நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முன்மாதிரி இருக்கின்றது என்பதை சொல்வதற்குரிய காரணம், நபி அவர்களுக்கு அல்லாஹ்வே படித்துக் கொடுத்தான். வஹீயின் மூலமாக, சில நேரங்களில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு தேவையான பல அறிவு ஞானங்களை கற்றுக் கொடுத்தார். நபி அவர்களை நாங்கள் சொல்வோம் உம்மி, எழுத வாசிக்க தெரியாதவர். அப்படி என்றால் எந்த மனிதனிடத்திலேயும் நபி அவர்கள் கால் மடித்து படிக்காத உம்மி, அல்லாஹ்வால படித்துக் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஞானி. வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்க அறியாத பல விடயங்களை அல்லாஹ்வே உங்களுக்கு நேரடியாக கற்றுத் தந்தான், படித்து தந்தான். அதற்கு ஒழுக்கங்களையும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு படித்துக் கொடுத்தான். குர்ஆன்ல ஒரு ஆயத் கொண்டு வருது, வஇன்னக லஅலா குலுகின் அதீம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஒரு அழகான உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்ற இந்த ஆயத்துக்கு கீழான நபி அவர்கள் சொல்லுவார்கள், அத்தமனி ரப்பி அதபன் ஹஸனா, என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை படித்து தந்தான். நபி அவர்களுக்கு அல்லாஹ்வே நேரடியாக ஒழுக்க விழுமியங்களை, நாகரீகங்களை படித்துக் கொடுத்தான். இஸ்லாமியர்களிடம் உள்ள இந்த நாகரீகம் நேற்று முந்த நாள் உருவான ஒன்று அல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ்வால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த அழகான வழிமுறைகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததோடு நின்று விடாமல் கூறுகின்றார்கள், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ, என்னுடைய வழிமுறை, என்னுடைய பாதை நேரான பாதை, நேரான வழிமுறை, நீங்கள் அதையே பின்பற்ற வேண்டும், அந்த பாதையிலே செல்ல வேண்டும். வலா தத்தபிஉ ஸுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, நீங்கள் கோணலான நபி அவர்களுடைய வழி அல்லாத மற்ற வழிகளை தெரிவு செய்தால் நேர்வழியிலிருந்து நீங்கள் வழி தவறி விடுவீர்கள் என்பதை நபியின் மூலமாகவே அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நாங்கள் வணக்க வழிபாடுகள்ல கவனம் செலுத்திக் கொள்கிறோம். இப்பொழுது தான் ரமதானை முடித்திருக்கின்றோம். மிக அழகான முறையில ரமதானுடைய இரவையும் பகலையும் கழித்தோம். நல்ல பல வணக்கங்கள், தான தர்மங்கள் போன்ற நல்ல பல காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டோம். அதோடு நின்று விடாமல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகளில் காட்டக்கூடிய அதே ஆர்வம், அதே உற்சாகம் நம்முடைய நடைமுறை பாவனைகளில் ஆக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய நாகரிகங்களை விட்டும் முஸ்லிம்கள் மிக அமைதியான முறையிலே தூரமாக்கப்படுகின்றார்கள். இந்த உலகத்தில் பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு பேச்சு ஒன்று என்ன, நாங்க ஏன் வித்தியாசப்படணும்? இந்த நாட்டில் நாங்க பல, அதாவது இன, மொழி, மதங்களை பின்பற்றக்கூடியவர்களுடன் வாழக்கூடிய நாம் ஏன் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டுவோம்? அவர்களோடு இணைந்து, அவர்களோடு கலந்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை மஸ்ஜிதிலே வைத்துக் கொள்வோம். வெளியிலே வந்துவிட்டால் நமக்கு என்று ஏன் தனியான ஒன்று, மற்றவர்களுடன் நாம் இணைந்து கலந்து செல்லக்கூடாதா என்றெல்லாம் ஒரு சிலர் பேசுவார். வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள். நாம் நடந்தாலும் சரி, நாம் அடுத்தவர்களுடன் பேசினாலும் சரி, நாம் ஒரு சபையிலே அமர்ந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். ஆனால் நம்மை அறியாமல் நாம் பார்க்கலாம், எங்களை அறியாமல் மற்ற கலாச்சாரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்.
அதற்கு பின்னால ஒரு லேஷுக்காக வேண்டி பொஃபேக்கு வந்துச்சு. ஏன் மக்களுக்கு லேஷான ஒன்று தானே பொஃபேக்கு வந்ததோட அந்த கீழே உட்கார கலாச்சாரம் குறைந்து விட்டது. சில நேரங்கள்ல சேர் இல்ல, சில இடங்கள்ல சேர் மட்டும் வச்சிருப்பாங்க, மேசை இருக்காது, கையில ஏந்தி கொண்டு சாப்பிடணும். அந்த பொஃபே வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல நிறைய வகையான உணவு பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அடிக்கடி எழுந்து சென்று அதை எடுத்து பிளேட்ல வைப்பது சிரமம். அதனால் அதில் உள்ள எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அநேகமான அனைத்தையும் நம்முடைய பிளேட்ல வைத்துக் கொண்டு வந்து சாப்பிடுவோம். எங்களால சாப்பிட முடியாது, பாதிய சாப்பிடுவோம், பாதிய டஸ்ட்பின்ல கொட்டிடுவோம். இதனால சில பெரிய வைபவங்களை நீங்க பார்ப்பீங்க, எக்கச்சக்கமான உணவு பதார்த்தங்கள் அங்கே வீணாக்கப்படுகின்றது, எக்கச்சக்கமான உணவு வகைகள் அங்கே பாழ்படுத்தப்படுகின்றது. அதுல ஆக ஒரு முக்கியமான சுன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க என்ன செய்யுங்க, வலது கையால சாப்பிடுங்க, அமர்ந்து கொண்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்து விட்டால் உங்களோட கைகளை நன்றாக சூப்பிக் கொள்ளுங்கள். சாப்பிட்டு அந்த தட்டைய அந்த பாத்திரத்தை நன்றாக வலித்து சாப்பிடுங்கள். சில நேரங்களில் அதில் உணவு பூர்த்தியாக சாப்பிட்டு முடித்தால் அல்லவா வலித்து சாப்பிடுவோம். அதில் மிச்சம் இருந்தா சில வேலை பேப்பர் பிளேட்டா இருந்தா பிளேட்டையும் சேர்த்தே போட்டேன் என்ன டஸ்ட்பின்ல என்ன அந்த பிளேட்டுகள் கழுவுறது கூட சிரமம். அதனால் அந்த உணவோட தூக்கி எரிந்து விடுகின்றோம். நபியுடைய தெளிவான ஹதீஸ், மன் அக்கல ஃபீ கஸ்அத்தின் சும்ம லஹிஸஹா தகூலு லஹுல் கஸ்ஸா அஅதக அல்லாஹு மினன் நார் கமா அஅதகனி மினஷ் ஷைத்தான். அபூ தாவூத்ல பதிவாகி இருக்கிற ஹதீஸ். யாராவது ஒருவர் ஒரு தட்டையில சாப்பிட்டு அந்த தட்டையை வலித்து சாப்பிட்டால் அந்த பாத்திரம் அவருக்காக துஆ செய்கிறது. நீ என்னை ஷைத்தானிலிருந்து பாதுகாத்த மாதிரி அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. இது ஒரு லேசான துஆ அல்ல. விரல்களை சூப்புவது மிக முக்கியமான ஒரு சுன்னா. எங்க நாட்கான மாஷா அல்லாஹ் நாங்க இன்னும் விரல்களால தான் சாப்பிடுகின்றோம். ஆப்பிரிக்கா கண்டம், ஏன் அரபு நாடுகள் நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு கை விரலால சாப்பிடவே தெரியாது. அவங்களுக்கு அந்த அல்லது அவங்களுக்கு ஸ்பூன் தான் வேணும். இந்த சின்ன வயசிலிருந்து அவர்கள் அவ்வாறு பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுவதில்லை இது இஸ்லாமிய முறைக்கு மாற்றமான ஒன்று. சில நிர்பந்தமான நேரம் விமானத்தில் போறாங்க, அங்க கை கழுவ இல்லாத பிரச்சனை இல்லை, நிர்பந்தத்திற்கு இஸ்லாமிய அனுமதி இருக்குது. ஆனால் நாம் பார்க்கலாம் வளமையாக இவ்வாறு சாப்பிடுகின்றார்கள் என்றால் அந்த கை விரல் சும்மா நேஷன். உங்களுக்கு தெரியும், பிரிட்ஜெல்லாம் வாரத்துக்கு முன்னால ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால வீடுகள்ல நம்முடைய தாய்மார்கள் சமைச்சா என்ன சொல்லுவாங்க, மகன் மகள் விரல் படாம கைப்படாம எடுங்க. இந்த கைப்பட்ட அந்த உணவு நாறிவிடும், அந்த உணவு கெட்டுவிடும், அதை மீண்டும் இரவுக்கு எடுத்து வைக்க முடியாது. இந்த கை விரல்கள் ஒரு வகையான அமிலம் உருவாகிறது, சுரக்குகின்றது. அதை சூப்புவதன் மூலமாக நாம் உண்ட உணவு சீக்கிரமாக ஜீரணிக்குகின்றது என்று வைத்தியர்கள் கூறுகிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்க ஷிப்ரன் பிஷிப்ரின் ஜான் ஜானா வதிராஅன் பிதிராஇன் முலம் மூலமாக நீங்க பின்பற்றுவீங்க. ஹத்தா லவ் தகது ஜுஹர தப்பின், அவர்களில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு உடுப்பு பொந்துக்குள்ள நுழைந்தா நீங்களும் நுழைந்திருவீங்க. எங்களுக்கு உதாரணத்துக்கு எடுக்கலாம், ஆரம்ப காலத்தில் எல்லாம் இந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. ஆடைகள் இருந்தா கிழிஞ்சா தைத்து கொடுப்போம். பாடசாலைக்கு சென்ற நாங்கள் எங்களுடைய ஷேட் கிழிந்திருந்தா அதை தைத்து கொடுப்போம். எங்களுடைய கீழாடை ஏதாவது கிழிந்திருந்தா அதை தைத்து கொடுப்போம். அந்த காலத்தில் அந்த தைத்து உடுப்பதை கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. இப்படி எப்படி மாறிடுச்சுன்னா நல்ல ஆடையை கிழிச்சு கொடுக்கிறது. பாருங்க, ஸ்டைல் என்ன, முட்டுக்காலுக்கு மேல முட்டுக்காலுக்கு கீழே கவுசரை கிழிக்கிறது, ஆண்களுக்கு கிழிக்கிறது, பெண்களுக்கு கிழிக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்களே, அவர்களுடைய அந்த வழிமுறைகளை ஜான் ஜானாக பின்பற்றுவீங்க. எங்களை அறியா
அணியக்கூடிய ஆண்களுக்கு சாபம் உண்டாவதாக. وَلَعَنَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْمَرْأَةَ الَّتِي تَلْبَسُ لِبْسَةَ الرَّجُلِ ஆண்களை போன்ற ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கும் சாபம் உண்டாவதாக. பெண்களுக்கு ஆபரணங்கள் அணியலாம், ஆண்களுக்கு ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் அணியலாம். ஆனா சில நேரங்கள் ஆண்கள் கழுத்துல வெள்ளியில செயின் போடுவாங்க, கையில ஒரு வெள்ளியில காப்பு மாதிரி ஒண்ண போடுவாங்க, காதுல சில வேளை ஒரு தோடு ஒண்ண போட்டுக் கொள்வாங்க. அவங்களுக்கு விளங்குதில்லை இதெல்லாம் ஹராம், இது பாவம் என்பது விளங்குதில்லை. நான் எதை சொல்ல வரேன்னா, எங்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கலாச்சாரங்களுக்கு நாங்கள் இழுத்து செல்லப்படுகின்றோம். எங்கேயாவது ட்ரிப் போறானே, இப்ப 3/4 வந்திருக்கிறது. ட்ரிப் போறானே இதுக்கு நீண்ட கல்சனை கொடுக்கணும், அதனால 3/4 எடுத்துக்கொண்டு போற பெண்களுக்கு அவுரத் இருக்கிற மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது. பெண்கள் வெளியில வர நேரத்தில் அவருடைய முழு உடலும் மறைக்கப்படணும், முகம் உட்பட. சில அறிஞர்கள் சொல்றாங்க முகத்தை திறக்கலாம். எப்படி பெண்களுக்கு அவுரத்தோ அதே மாதிரி ஆண்களுடைய அவுரத் என்ன, தொப்புள் முதல் முட்டுக்கால் முழுமையாக மூடப்படணும். முட்டுக்காலை திறந்திருப்பது ஹராம். சிலவங்க தொழுகையுடைய நேரம் வந்துட்டு அந்த 3/4 வந்துருவாங்க. அங்கே 2 வகையான தவறு நடக்குது. தொழுகைக்குரிய ஷரத்துகள்ல சற்றுள்ள அவுரத்தை மறைக்கணும். முட்டுக்கால் திறந்து சும்மா இருப்பதும் கூடாது. தொழுகிற நேரத்தில் முட்டுக்கால் திறந்திருந்தா அவருடைய தொழுகையே கூடாது. நான் எதை சொல்ல வாரேன்னா, உதாரணத்திற்கு தான் சில விடயங்கள் இப்படியே நாம் பார்த்தோம்னா எங்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய அந்த நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்களுடைய அன்றாட வளமையான நடைமுறை பாவனைகள் வந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாம் எங்களோட பாப்பாமார், நம்முடைய உம்மாமார் எங்களை பாதுகாத்தாங்க. ஏதாவது ஒன்று வரும் பொழுது சொல்வாங்க, அதபில்லாம பேசாதீங்க, அதபில்லாம உட்காராதீங்க, அதபில்லாம கதைக்காதீங்க. எங்களை வீட்டில் உள்ள எங்களை சகோதரிகள் குமரானா அவர்களை தனியா உட்கார வச்சு சொல்வாங்க, மகள் இப்ப நீங்க முந்தி மாதிரி இல்ல, ஆண்களுக்கு முன்னால வாரல்ல, நெஞ்ச தொண்டு போட்டு கொண்டு இருக்கிறல்ல, தலையை தொண்டு போட்டுறல்ல, ஆண்களுக்கு மேலான சரிக்கு சமமா காலுக்கு மேல போட்டு உட்கார கூடாதுன்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்க பெரிய கிராஜுவேட் அல்ல, அவங்க எல்லாம் 3ஆம் வகுப்பும் 4ஆம் வகுப்பும் 5ஆம் வகுப்பும் படித்தவர்கள் தான். ஆனால் அழகான பண்பாடுகளை சொல்லி தந்தாங்க, அழகான நம்முடைய நல்ல அழகான குணங்களை எங்களுக்கு படித்து தந்தாங்க. ஆனால் இப்பொழுது படித்தவர்கள் அதிகம், மாஸ்டர்மார், டிகிரி முடித்தவர்கள், PhD ஹோல்டர்ஸ் நிறைய எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. அவன் நினைக்கிறாங்க பிள்ளையை நல்லா படிக்க வைத்தால் போதும். படிப்பை விட முக்கியம் ஒழுக்கம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்கள், தஅல்லம்துல் அதப 18 சனவாத், நான் ஒழுக்கத்தை 18 வருடம் படித்தேன். வதஅல்லம்துல் இல்ம சனத்தைன், அறிவு 2 வருஷம் தான் படித்தேன். 18 வருடம் அவர்களுக்கு சென்றிருக்கிறது ஒழுக்கத்தை படிப்பதற்கு. ஆனால் யாரும் ஒன்று நினைக்காதீங்க, இன்றைக்கு எப்படி உலகம் போகுது என்று சொன்னா, நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பழகணும், நாங்க யாருக்கு வித்தியாசமா காட்டுறதில்ல, பெரியவர் சிறியவர், ஆசிரியர் மாணவன், ஆண் பெண் என்ற பாகுபாடு தேவையில்லை, வித்தியாசம் தேவையில்லை. நாங்க எல்லாம் ஃப்ரீடமா பழகணும், ஃப்ரீடமா பேசணும், ஃப்ரீடமா நடக்கணும். மாணவர்களுடன் ஆசிரியர்கள் சர்வசாதாரணமாக இருக்கணும். அதை எங்க கொண்டு போய் விட்டடிச்சீங்களா? ஆசிரியர் அடிச்சா இவரும் அடிக்கிறார், அவர் ஏசினா இவரும் திருப்பி ஏசுறார். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நானும் நீங்களும் தள்ளப்பட்டு விட்டோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்கள் குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு தேவையான அனைத்து வகையான வழிகாட்டுதலும் தரப்பட்டிருக்கிறது. நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்தால் நம்முடைய பார்வை எப்படி அமையும்? குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் வகுல்லில் முஃமினாத் யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன
தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்க. அவர்களுடைய மறைவிடங்களை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்க. மூமினான பெண்மணிகளை தனியாக அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கும் நீங்கள் கூறுங்கள், அவர்களும் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களும் தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அவர்களை அறியாமல் வெளியாகக்கூடிய உடலுடைய சில பாகங்களை தவிர மற்ற எல்லா அலங்காரங்களை மறைத்துக் கொள்ள சொல்லுங்கள். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா எங்களை முஸ்லிம்கள் போற வாகனம், எங்களை இஸ்லாமிய பெண்கள் அணிகின்ற நகை, நாங்க சொல்றது துவேஷம் துவேஷம். துவேஷத்துக்குரிய காரணம் யாரு? சில நேரங்கள் எங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா இருப்பதை கூட கூடுதலாக நாங்க காட்டுற எங்களோட ஃபங்க்ஷன்கள் அப்படி கிரேட்டா செய்யற அந்த ஃபங்க்ஷன்களுக்கு வர வாகனம், எங்களோட உடுக்கிற உடுப்பு, எங்களோட பெண்மணிகள் போன்ற நகை. குர்ஆன் என்ன கூறுது? வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, உங்களோட அலங்காரங்களை வெளியில காட்டாதீங்க. உங்களுக்குள்ள நிஅமத்துகளை நபியுடைய ஹதீஸ் கூறுகின்றது, மறையுங்க. ஃபைன்ன குல்லதி நிஅமத்தின் மஹ்சூத், உங்களோட இந்த அருட்கொடைகளை மற்றவங்க பார்த்தா பொறாமப்படுவாங்க. அதனால கட்சியில ஹிந்து பெரிய பெரிய முதலாளிமாரை நீங்க பார்ப்பீங்க. அவர் பெரிய மல்டி மில்லியனராக இருப்பாரு, ஆனால் அவர் அணிந்திக்கிற வேஷ்டி, அவர் போட்டிக்கிற ஸ்லீப்பரை பார்த்தா இவரா பொசுட்டு யோசிக்க வேண்டி வரும். வெளியில காட்ட மாட்டாங்க. எங்க இஸ்லாம் என்ன கூறுது? உங்களுக்குள்ள நிஅமத்துகளை வெளியில காட்டாதீங்க. அதை பார்த்தால் அதனால மற்றவர்களுக்கு பொறாமை ஏற்படும். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகள் எவ்வளவு அழகான அறிவுரை. குர்ஆன்ல தனியா அல்லாஹ் ஒரு சூரத்துல் லுக்மான் என்று ஒரு சூறாவையே இறக்கி அதில் தன்னுடைய மகனுக்கு செய்த அழகான அறிவுரைகள். முதலாவது தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ்வை மட்டும் தான் நம்பணும், அவனை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளணும், அவனை மட்டும் தான் வணங்கணும், அவனுக்கு யாரையும் எவரையும் எதிரையும் இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு, மகன் நீங்க வெளியில வார நேரத்துல ولا تسعر خدك للناس ولا تمشي في الارض مرحا ان الله لا يحب كل مختال فخور. நீங்க வெளியில வார நேரத்துல பெருமையினால ஆணவத்தினால மக்களை விட்டு உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க. ஏழை எளியவர்களை கண்டு அவர்களை ஒரு மாதிரியா பார்த்து அவர்களை கரைக்குறைவாக பார்த்து உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க. ولا تمشي في الارض مرحا, பெருமை பிடித்தவர்களாக நடக்காதீங்க. உங்களோட நடு குர்ஆன்ல சூரத்து நூர்ல அல்லாஹ் கூறுகிறார், வஇபாதுர் ரஹ்மான் வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில நடக்கும் பொழுது அடக்கத்துடன் நடப்பாங்க, ரொம்ப பணிவுடன் நடப்பாங்க. இஸ்லாம் அல்லாத வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? உங்களோட பார்வையை காட்டிக் கொள்ளுங்க, உங்களோட நடையை அடக்கத்துடன் ஆக்கிக் கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மீண்டும் அவர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களோட நட வக்ஸிதி ஃபீ மஷீக வஹுது மின் ஸௌதிக், உங்களோட நடையில நடுநிலைமையை கையாளுங்க, உங்களோட சத்தத்தையும் தாழ்த்திக் கொள்ளுங்க. சபையுடைய ஒரு நாகரிகம், சபையுடைய ஒழுங்கு இருக்குது. பிற மக்களுடன் பழகிற நேரத்துல கலக்கிற நேரத்துல தாறுமாற சத்தம் போட்டு பேசாதீங்க. சில பேரை எங்களை யங்ஸ்டர்ஸ் நாங்க பார்க்கலாம், அவர்கள் எல்லாம் ஒரு பிரயாணம் போறாங்க, ஒரு சுற்றுப்பயணங்கள் போறாங்க. அவர்களுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகள் இரண்டு அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய பல பேச்சுக்கள், அவர்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்களை பார்க்கும் பொழுது அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். குர்ஆன் என்ன போடுது? வக்ஸிதி ஃபீ மஷீக, உங்களோட நடையிலும் நடுநிலை கையாளுங்க, உங்களோட சத்தத்தையும் தாழ்த்திக் கொள்ளுங்க. இன்ன அன்கரல் அஸ்வாதி லஸௌத்துல் ஹமீர், சத்தங்கள்ல ஆக மோசமான சத்தம் கழுதையுடைய சத்தம். பெண்களை பற்றியும் நபி அவர்கள் சொல்லாமல் விடல. பெண்கள் அவர்கள் வெட்கத்துடன் இருக்கணும், அவர்கள் நாணத்துடன் இருக்கணும், அவர்கள் ஆண்களை விட்டும் ஒளிந்து மறைந்து வாழணும்.
விளையாட்டு போட்டிகள்லையா, இமயமலையில ஏறுவதிலேயா, எந்தெந்த ஆண்கள் சாதனைகளை செய்கிறார்களோ எல்லாத்திலையும் எங்களை பெண்களும் செய்யும் என்ற அந்த ஒரு பேச்சு தான் உலகத்தில் வேகமாக வளர்ந்து கொண்டு வருது. அதனால் எங்களுக்கு இருந்த அந்த தனித்துவமான பாரம்பரிய கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் எதை சொல்ல வரோம்னா, அன்று ஐயாமுல் ஜாஹிலிய்யா அறியாமை காலத்து மக்கள் இன்று என்ன ஃப்ரீடம் என்ற அந்த அமைப்புல பொதுவாக வந்துருச்சு. அவர்கள் ஜாஹிலியத்துடைய காலத்தில் எதை செய்தார்களோ அதுவே தான் இன்றும். ஆனால் கொஞ்சம் பேரு மாறிடுச்சு. ஃப்ரீடம், பேச்சு சுதந்திரம் வேணும், எழுத்து சுதந்திரம் வேணும், கருத்து சுதந்திரம் வேணும். பேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல யாரு எது தேவைப்பட்டாலும் பேசலாம், எதையும் எழுதலாம். யாருடைய மானம் மறுவாதி படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு எழுத்து சுதந்திரம் இருக்குது, எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது என்று தாறுமாறாக எத்தனையோ விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது என்றால் அன்று அப்படி நடந்துச்சு. தெரியாதனமாக செய்தாங்க. இன்றைக்கு தெரிந்து விஷயங்களை விளங்கி இதைத்தான் நாகரிகம் என்ற அதாவது என்பதாக நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹயா வெட்கம் அது சாதாரணமான ஒன்று அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன மிம்மா அஜரக நாஸு மின் கலாமின் நுபுவத்தின் ஊலா. ஆரம்ப காலத்திலிருந்து நபிமார்கள் எல்லோருமே சொல்லி வந்த ஒரு பொதுவான ஒரு பேச்சு தான், இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷைத. உங்களுக்கு வெட்கம் இல்லாட்டி நீங்க வேண்டியதை செய்து கொள்ளுங்க. இன்னைக்கு அப்படி வந்துருச்சு. அந்த அதாவது கேமராக்கு முன்னால கூட சிலைகள பெண்மணிகள் அவர்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை, எந்த வெட்கமும் இல்லை. சர்வசாதாரணமாக ஆண்களுடன் பேசுவது, பழகுவது, தவறான சில ஒழுக்க சீர்கேடான வேலைகளை செய்வது, வரைக்குறையான ஆடைகளை அணிந்து கொண்டு முன்னால வருவது. இப்ப சில வேலை நாங்க பார்க்கலாம். சில அரபு நாடுகள்ல நடக்கிற திருமணங்கள், அங்க மியூசிக்க போட்டு ஆண்களோட பெண்களும் சேர்ந்து ஆடுறது. எங்களோட நினைக்கிறது என்ன, நீங்க தான் நீங்க கூடாதுன்றீங்க. அரபு நாடுகள் என்ன இப்படி செய்யறாங்க? நன்றாக நாங்க ஒண்ணு விளங்கணும். எந்த அரபு நாடும் எங்களுக்கு முன்மாதிரி இல்லை. எங்களுக்கு முன்மாதிரி புனிதமான குர்ஆன், எங்களுக்கு முன்மாதிரி புனிதமான ஹதீஸ், எங்களுக்கு முன்மாதிரி எங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமையான தோழர்களும் நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் ஃபலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். என்னுடைய சுன்னத்துகளை பற்றி பிடிங்க. நேர்வழி நடந்த அந்த 4 கலீஃபாக்களுடைய சுன்னத்துகளை பற்றி பிடிங்க. எந்த எப்பொழுதுமே நபி அவர்கள் அரபு நாட்டை பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, அவர்கள் செய்யற மாதிரி செஞ்சால் எங்கேயும் சொன்னதில்லை. சில நேரங்கள் அவர்களை விட நாங்க நல்ல கொண்டு சொல்லலாம். ஏன்னா அந்த நாடுகள்ல நடக்கிற ஒவ்வொரு அனாச்சாரத்தை பார்க்கும் பொழுது, அந்த நாடுகள்ல நடக்கிற சமூக சீர்கேடுகளை பார்க்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாடு மச் பெட்டர் என்றா அது பிழையாக ஆகாது. ஏன் ஓரளவு நாங்க நம்முடைய சமூகத்தை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் தான் அல் ஹயாஉ ஷுபத்துன் மினல் ஈமான். வெட்கம் ஈமானுள்ள ஒரு பகுதி. பெண்கள் அடக்கத்துடன் வாழணும், மரியாதையுடன் வாழணும். சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம், ஒரு வீட்டுக்கு மகரம் அல்லாத ஒரு ஆண் வாராரு. அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கு, அந்த வயது வந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. அவன் முன்னால செட்டியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார், அல்லது முன்னால ஒரு மேசையில அவளோட கம்ப்யூட்டருக்கு முன்னால இருக்கிறா. அவளுடைய தலை திறந்து அவளுடைய நெஞ்சு வீட்டுக்குள்ள எப்படியும் இருக்கலாம். கட்டுப்பாடு போட இல்லாது. ஆனால் மஹரம் இல்லாத ஒரு ஆண் ஒன்று வந்தா அந்த பெண்ணுக்கு யாரே இல்லையே, வாப்பா உமா சொல்லிக் கொடுக்கல. முந்தைய ஆரம்ப காலத்துல யாரும் முன்னால வாழவே இல்லையே. வீட்டுக்குள்ள ஒளிந்து மறைந்து கேட்டுக்கு பின்னால கதவுக்கு பின்னால இருந்தல்லவா பதில் சொல்லுவாங்க. எங்களை உமா பாப்பா அவங்க எங்களை தாய்மார்கள் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டதை நாங்க கண்டிக்கிறோமா? ஆனால் இன்னைக்கு இப்படி எனக்கு நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். அதாவது ஃப்ரீடம்,
நாங்கள் எல்லாம் மற்றவர்களோட சேரணும், மற்றவர்களோட இணையணும் என்ற மார்க்கத்தில் தடை செய்யப்படாத அதாவது வேலைகள தாராளம் இந்த நாட்டில் உள்ள மற்றவர்களுடன் இணையலாம். ஆனால் எங்களுக்கு உள்ள தனித்துவமான பாரம்பரியம், எங்களுக்கு உள்ள தனித்துவமான நாகரிகம், எங்களுக்கு உள்ள தனித்துவமான இஸ்லாமிய உலகியங்களை நாங்கள் பாதுகாக்கணும். அதில் தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அதற்கு மாற்றம் செய்த சில பேர் அல்லாஹ்வுடைய கண்ணனைகள் வரலாம். பெரியவரை மதிக்கணும், படித்து தந்த ஆசிரியர்களை மதிக்கணும், பெற்றோர்களுடன் மரியாதையான முறையில் நடக்கணும். ஒரு காலம் இருந்துச்சு, மகன் பாப்பாட்ட பேசுறதுக்கே பயம். உம்மாட்ட சொல்லித்தான் அவருடைய வேலைகளை செய்வாரு. அப்படியான ஒரு காலம். பாப்பா ஆசிரியருக்கு முன்னால மாணவர்கள் அமர்ந்த வரலாறு இல்ல. மிச்ச நேரம் எவ்வளவு நேரமானாலும் கையை கட்டி நின்று கொண்டிருப்பாரு. அந்த காலம் மலை ஏறி இப்ப எப்படி ஆகிருச்சுட்டா, மகன் ரூமுக்கு திடீர்னு வாப்பா வந்தாலும் மகனுக்கு விருப்பம் இல்லை. ஏன் எங்க ரூமுக்கு வாப்பா வராது? மகன் ரூமுக்கு உம்மா வந்த உம்மா ஏன் திடீர்னு வாரீங்க? நீங்க சொல்லிக் கொண்டு வாங்க, சொல்லாம வராதீங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அப்படியான ஒரு காலத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் ஒவ்வொரு ஸ்கூல சுற்றுப்பயணங்கள் போவாங்க. அந்த 17-18 வருஷமா நாங்க கட்டி பாதுகாத்த அந்த கற்பு, அந்த ஒழுக்கம், அந்த 3 நாள் சுற்றுப்பயணத்தில் எல்லாமே பறி போய்விடும். சில நேரங்கள்ல அங்க பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுற யாரு? ஆசிரியரும் மாணவரும், ஆசிரியர்களும் மாணவிகளும். சில வேளை ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகுற, சில வேளை தன்னுடைய கற்பை இழந்து கொண்டு வந்த பல நிகழ்வுகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது 9 மணி 10 மணி ஆனா எங்களோட பெற்றோர்கள் வீட்டுடைய கதவை மூடிடுவாங்க. ஏன்? இதுக்கு மேல நீங்க வந்தா வீட்டுக்குள்ள எடுக்கிறல்ல. ஆனா இன்றைக்கு எங்களோட சில இளைஞர்கள் அவங்களுக்கு விடுகிறத ராவக்கிட்டாங்க. ராவு 12 மணி, ராவு 1 மணி, ராவு 2 மணி வரைக்கும் அப்பாவும் பைக்க வாங்கி கொடுத்திருக்கிற, வேற ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிற, அவன் வெளியில சுற்றுற ராவக்கிட்டா நீங்க வெளியாட போற புட்சல் நிறைய ஊர்கள்ல வந்திருக்குது. உங்களோட பானங்க போயிருக்குது எனக்கு தெரியல. எல்லா ஊர்களே புட்சல் நைட்ல இரவையில மார்க்கம் என்ன சொல்லுது என்றால், இஷா தொழுகைக்கு பின்னால 3 பேச்சை தவிர வேற எந்த பேச்சுக்களை கூட பேசக்கூடாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பேச்சு, ஆசிரியர் மாணவருக்கு மத்தியில் உள்ள பேச்சு, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளியோட பேசுற பேச்சு, இந்த 3 பேச்சை தவிர இஷா தொழுகைக்கு பின்னால வேற எந்த பேச்சையும் பேசக்கூடாது என்று எங்களை ஷரியா ஏன் சொன்னது? இரவோட நேர காலத்தோட படுக்கணும், காலையில ஃபஜ்ருக்கு எழுப்பணும், மஸ்ஜிதுல ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோட தொழணும். நீங்க மஸ்ஜிதுல தொழுது பாருங்க ஜமாஅத்தோட, அந்த தொழுகை உங்களை பாதுகாக்கும். நபியுடைய ஹதீஸ், மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க வெளிநாடுகள்ல நிறைய பார்க்கலாம். லண்டன்ல ஹெரோன் ஒரு பகுதி இருக்குது. அங்க எங்களோட ஒரு ஸ்ரீலங்கன் மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு முன்னாலே அந்த பாடசாலை, அரசாங்க பாடசாலை இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, ஸ்கூலுடைய யூனிஃபார்மோட வருவாங்க. மஸ்ஜிதுல ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர், ஒரு 3/4 மணி நேரம் மஸ்ஜிதுல அமர்ந்து குர்ஆனை பாடமாக்கிட்டு போவாங்க. அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஹஸரத் எங்களோட மகன் மஸ்ஜிதுல தொழுகிறாரு, அந்த குர்ஆன் ஓதுறாரு, அதுதான் எங்க மகனை பாதுகாக்குது. அங்குள்ள கல்ச்சர் வித்தியாசம், அங்குள்ள ஆண்கள் பெண்கள் கணவன் பாடசாலை, அந்த நாட்டுடைய கலாச்சாரம் அப்படி. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறதுனால குர்ஆன் ஓதிட்டு போறாரு, அந்த குர்ஆன் அவர்களை பாதுகாக்குது என்று சொல்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இரவுல வெளியில சுற்றுறவர்கள் அநேகமா நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. வாப்பமும் சொல்லணும், மகன் நல்லவங்களுக்கு வீட்டுல வெளியில வேலை இல்லை. நீங்க நல்லவருடன் சேர போறீங்களா, கெட்டவருடன் சேர போறீங்களா? நல்ல பிள்ளைகள், நல்ல ஆண்கள், நல்ல பெண்கள் அவர்கள் இரவேல தனியா அல்லது நண்பர்களோட நண்பிகளோட போனா அநேகமா
அதற்குரிய சான்சஸ் இல்லை. மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்களோட மார்க்கத்தில் எந்த அளவுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது என்றால், அதாவது சரித்திரங்கள்ல வருது, அதில் செய்த ஒரு சாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரையில ஏற போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மெதுவா அவர் ஏற வேண்டிய அந்த குதிரையுடைய சேவையை பிடித்து அவருக்கு ஏறுவதற்கு ஹெல்ப் பண்றாங்க. அதில் செய்த ஒரு சாபி சொன்னார்கள், தனஹா யப்ன அம்மி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையுடைய மகனே ஓரமாகுங்க. ஏன் நீங்க அஹ்லு பைத்தை சேர்ந்தவர், நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், நீங்க முன்னால வராதீங்க, நான் ஏறிக்கொள்கின்றேன். அவர் என்ன சொன்னாரு, ஹக்கதா உன்னேனா அன்னஃஅல பி உலமாஇனா வ குபராஇனா, நாங்க ஏவப்பட்டிருக்கிறோம் எங்களோட மூத்தவர்களுக்கு, எங்களோட அறிஞர்களுக்கு இப்படித்தான் கண்ணியம் செய்யணும் என்று நாங்க ஏவப்பட்டோம். அதில் செய்து ஒரு சாபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அரினி எத, உங்களோட கையை கொஞ்சம் காட்டுங்க. கையை காட்டியவுடன் ஃபகப்பலஹு, அந்த கையை எடுத்து முத்தமிட்டு சொன்னார், ஹக்கதா உமிர்னா அன் நஃஅல பி அஹ்லி பைத்தி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய அஹ்லு பைத்தில் உள்ளவர்களை கண்ணியப்படுத்தும்படி நாம் இப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறோம். சிறியவர்கள் ஏவப்பட்டார்கள், மூத்தவர்களை மதிக்கணும். பெரியவர்கள் ஏவப்பட்டார்கள், சிறியவர்களுடன் அன்பு காட்டணும், இரக்கம் காட்டணும். நபி அவர்களுக்காக சஹாபாக்கள் தன்னுடைய உயிரையே கொடுப்பார்கள். அந்த நபி அவர்கள் கூட வலங்குர முகத்திமன் ருக்பதேஹி பைன யதி ஜலீஸில்லஹு, தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற ஒருவருக்கு முன்னால தன்னுடைய காலை கூட நபி அவர்கள் நீட்டி வைக்க மாட்டாங்க. நபிக்காக உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் தயார். ஆனால் நபி அவர்கள் மற்றவர்களை மதித்தாங்க. யாரு சபையில வந்தாலும் நபி அவர்கள் அசைந்து இடம் கொடுப்பாங்க. வந்தவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபில் மகானி லஸிஆ, இந்த இடத்துல இன்னும் நிறைய இடம் இருக்குது, ஏன் நீங்க அசைந்து இடம் தரணும்? நபி அவர்கள் சொல்வார்கள், இன்னல் முஃமினி அலல் முஃமினி லஹக்கன் இதா ரஆஹு அய்யதஸஹஸஹ லஹு, ஒரு முஃமின் மற்றொரு முஃமினை கண்டால் அவருக்காக அசைந்து இடம் கொடுப்பது கூட அந்த முஃமினுடைய ஒரு தார்மீக கடமை. வேற எந்த மார்க்கத்திலேயாவது இந்த அளவுக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா? சபையுடைய ஒழுக்கம், பாதையுடைய ஒழுக்கம், ஆண்கள் எப்படி நடக்கணும், பெண்கள் எப்படி நடக்கணும், பெரியவர் திருத்தி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளணும். யாரை எதிர்த்து பேசுகிறாரோ அது மிகப்பெரிய ஆபத்து. நபி அவர்கள் சொன்னார்கள், சலாத்துல் முன்ஜியா வ சலாத்துல் முஹ்லிகா, மூன்று விடயம் மனிதனுக்கு நஜாத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இன்னும் மூன்று விடயம் மனிதனை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அதுல முதலாவது ஃபஹவல் முத்தபம், பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை, மனசுல வார எல்லாத்தையும் செய்யறது, மனசுல எது வருதோ அவைகள் அனைத்தையும் செய்து முடிப்பது. இரண்டாவது, நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்காமல் இருப்பது. மூணாவது தனாக டேஞ்சர் ஒய்யஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, ஒருவர் தன்னுடைய கருத்தை சரியென நினைப்பது, ஒருவர் தன்னுடைய கருத்தை சரியென நினைப்பது. வஹிய அஷத்துஹுன்ன, இதுதான் ஆக டேஞ்சரானது. இன்னைக்கு நிறைய எங்களுடைய வயது வந்த மகள்மார்கள் உம்மா தெரித்திர சொல்லுவாங்க, உம்மா உங்களுக்கு தெரியாது, நீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க, உலகம் உங்களுக்கு தெரியாது, உலகம் எங்க பெற்றுக் கொண்டிருக்குது, நீங்க பேசாம இருக்கான்னு சொல்லக்கூடிய நிலைமையில சில நேரம் மகன் ஐநோ எனக்கு தெரியும், நீங்க என்ன சொல்லித்தர தேவையில்லை. என்ன நபி அவங்க சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய கருத்தை சரியென நினைப்பது இருக்குது, இதுதான் ஆபத்தானது. இந்த சோசியல் மீடியாவில் சிலவர தொழிலே யூடியூப். என்ன செய்றீங்க? யூடியூபர். அவருக்கு ஒரு 5000 10,000 ஃபாலோவர்ஸ் வந்தா அவர் நினைக்கிறாரு முழு உலகமும் எனக்கு பின்னால. ஏன் அவர் போடுறத பார்க்கறாங்க, அவர் செய்யறத இவர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்கிறவங்க எல்லாம் உங்களுடைய சார்பானவர்கள் அல்ல, உங்களுடைய கருத்தை வரவேற்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சார்பானவர்கள் அல்ல. எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களோ அந்த அத்துணை ஃபாலோவர்ஸுக்கும் நாங்கள் அனுப்பின மெசேஜஸோ செய்தியோ காட்சியோ அவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாமத்துடைய நாளையில் நாங்கள் கேட்கப்படுவோம். அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். வேளாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்ல வாரோம் என்றால் ஓரளவு
நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மற்ற சமூகங்களை மற்ற நாட்டிலே உள்ளவர்களை பார்க்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு நாங்கள் திருப்தி அடையலாம். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலேயும் சிலர்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஊருடைய ஒற்றுமை சமூக கட்டுப்பாட்டிலிருந்து அவர்கள் வெளியாகி அவர்கள் தான் தோண்டித்தனமாக மனப்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய சமூகத்துக்கு தான் கெட்ட பெயர். அதனால் எப்படி எங்களோட உண்மை வாப்பமாக வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, வாகனங்கள் இல்லை, பெரிய வருமானம் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் நல்ல அழகான பண்புகளை குணங்களை ஒழுக்க விழுமைகளை கற்றுத்தந்து எங்களை விட்டுட்டு போனாங்க. ஆனா இன்று உள்ள இந்த 30 வயசு இந்த 40 வயசுக்காரர்கள் யோசிக்கணும். எங்களை உண்மை வாப்பாட்ட நாங்க படிச்சோம். ஆனால் எங்களுக்கு எங்களோட மகன் படிக்கிறானா, எங்களை பார்த்து எங்களோட பேரன் பேத்திகள் திருந்துறாங்களா, அவர்களுக்கு நாடு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா? ஏன் சில நேரம் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லாத நாங்கள் இருந்துருவோம். வேணாலும் பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நபியுடைய சுன்னாவை விட்டுட்டோம் என்றால் சில வேளை சோதனைகள் வரலாம், சில வேளை அல்லாஹ்வுடைய தண்டனைகளும் வரலாம். நேரம் இல்ல. சூரத்து நூறுடைய கடைசியில அல்லாஹ் சில அதாவது சபை ஒழுக்கங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்றான். வேணும்னு எடுத்து பாருங்க. சூரத்து நூறுடைய கடைசி பகுதி. நபியுடைய சபையில நீங்க இருந்தா இருந்து போவதாக இருந்தாலும் நீங்க அனுமதி கேட்டுக்கொண்டு போங்க, அனுமதி கேட்காம போகாதீங்க என்று எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து இறுதியில் அல்லாஹ் கூறுகின்றான், فَلْيَحْذَرِ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யாரு அந்த நபியுடைய வழிமுறைக்கு அந்த நபியுடைய உத்தரவுக்கு மாற்றமாக நடப்பார்களோ அவர்களுக்கு மிக பெரிய சோதனைகள் வரும் அல்லது பயங்கரமான வேதனை வரும் என்றும் அல்லாஹ் குர்ஆன்ல கூறியிருக்கிறான். அல்லாஹ் இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான். அதனால் நாங்க எப்படி எங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களை கண்காணித்து எங்களுக்கு அழகான முறையில நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்பாடுகளை நல்ல வழிமுறைகளை அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி எங்களுக்கு கீழே வளர்ற எங்கள மகன்மார் எங்கள பேரன் பேத்திகளுக்கு நாங்க நல்ல அழகான வழிமுறைகளை பண்பாடுகளை நாகரிகங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் என்றால் நாங்க பாதுகாக்கப்படுவோம், எங்களோட சமூகமும் பாதுகாக்கப்படும், அல்லாஹ்வுடைய உதவியும் எங்களை வந்து அடையும். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய அன்பிற்குரிய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் யார் யாரெல்லாம் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் அணிந்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறைகளை 100 ஒளியால் நிரப்புவாயாக. வல்லவர்களை எல்லாம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. அவர்களின் மூலமாக எங்களுடைய கண்களையும் கல்விகளையும் குளிரச் செய்வாயாக. அதற்கு மாற்றமாக அவர்களின் மூலமாக எங்களுக்கு தலைக்குடிவை ஏற்படுத்தாதே யா அல்லாஹ். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத் யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் அக்ரம் الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان ما لم يعلم. فسبحان الذي لا يحصى امتنانه باللسان ولا بالقلم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد فأوصيكم عباد الله وإياي بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله فإن الله فرض فرائض فلا تضيعوها وحد حدودا فلا تعتدوها وحرم حرمات فلا تنتهكوها كما قال الله سبحانه وتعالى ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. وقال النبي صلى الله عليه وسلم إن مما أدرك الناس من
كلام النبوة الأولى إذا لم تستحي فاصنع ما شئت. جعلنا الله إياكم من مطيع الله ورسوله. فالله تعالى يقول وهو أصدق القائلين. فإذا قرأ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قدير بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله حمدا كثيرا كما امر. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له.